வளர்க்கிறது. நான்கு பொருள்களையும் பயன்படுத்தாமல் சில பொருட்களை மட்டும் பாய்க்கும் கலை நூல்கள் சிறுகாப்பியமாகும். மணிமேகலை ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றாகும். இக்காப்பியத்தை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார். இக்காப்பியத்தின் கதை முழுவதும் காப்பிய தலைவி மணிமேகலையை மையமாக கொண்டு பாடப்பட்டதால் இந்நூலுக்கு மணிமேகலை என்று பெயர் வந்தது. இதற்கு மணிமேகலை துறவு என்று பெயரும் உண்டு. தமிழ் அன்னை தனது இடையில் அணியும் அணிகளான மணிமேகலை கருதப்படுகிறது. மணிமேகலையின் கலைகளின் கலைமான கடை நடக்கும் காலம் ஆகியவை சிலப்பதிகாரத்தை ஒத்தே இருப்பதால் மணிமேகலையும் சிலப்பதிகாரமும் இரட்டை காப்பியம் என்று அழைக்கப்படுகின்றன. மகளிர் இடுப்பில் அணியும் அணியாகும். அதாவது இடை ஒட்டியானம் என பொருள்படும். இக்காப்பியம் பௌத்த சமயத்தை அடிப்படையாக கொண்டு எழுந்த நூலாகும். மக்களிடையே பௌத்த சமய உணர்வு மேலோங்கவும் சமய கொள்கைகளையும் பரப்பவும் அதனை நடைமுறைகளில் பின்பற்றவும் எழுத சமய பிரச்சார விளக்க நூலே மணிமேகலை. இதுவே இக்காப்பியத்தின் நோக்கமாகும். மேலும் இத்தகைய பெண்ணை கவிதையின் கடைசியாக வைத்து பாடியிருப்பது மணிமேகலையின் முக்கிய சிறப்பாக கருதப்படுகிறது. மணிமேகலை ஒரு புரட்சி காப்பியம். மணிமேகலை சமுதாய கிளர்ச்சியை மக்களுக்கு அறிவுறுத்தியது இதன் சிறப்பாகும். சிலப்பதிகாரத்துக்கு அடுத்ததாக இலக்கிய அளவில் பெருமை வாய்ந்த மணிமேகலை ஐம்பெரும் தமிழ் காப்பியங்களுள் ஒன்றாகும். இக்காப்பியத்தின் தலைவி மணிமேகலை. கோவலன் மற்றும் மாதவி தம்பதிகளுக்கு பிறந்த குழந்தைதான் மணிமேகலை. கோவலன் இறப்பிற்கு பிறகு மாதவி மணிமேகலை புத்தான குழந்தையாக வளர்த்தாள். ஒரு சமயத்தில் மணிமேகலை அவர்கள் எல்லோரும் மனதில் படிக்க செய்ய மணிமேகலையிடம் அவள் ஏன் மணிப்பல்லவத்திற்கு அழைத்து வரப்பட்டாள் என்பதை கூறி 3 அதிசய மந்திரிகளையும் கற்றுக் கொடுத்தார். அத்தில்